perform inspection of cam lobe, camshaft journals and bearings and cam lobe lift. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாருமதி. இந்த பயிற்சி முழுவதும் நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். இந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் கேம்ஷாஃப்டை அதன் ஜர்னல் தேய்மானம், கேம் லோப் உயரம் மற்றும் எண்ட் பிளே ஆகியவற்றை எவ்வாறு ஆய்வு செய்வது என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த செயலாக்கத்தின் முடிவில் உங்களால் இதை கற்றுக்கொண்டிருக்க முடியும். அவை கேம்ஷாஃப்ட் தேய்மானங்களை சரிபார்க்கவும், கேம்ஷாஃப்ட் இடைவெளியை சரிபார்க்கவும், தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள், பயிற்சியாளரின் டூல்கிட் ஒரு எண், அவுட்சைட் மைக்ரோமீட்டர் ஒரு எண், ஃபீலர் கேஜ் ஒரு எண், மேக்னெட்டிக் பேஸுடன் கூடிய டயல் கேஜ், தேவையான உபகரணங்கள் மற்றும் உதிரி பாகங்கள், டீசல் என்ஜின், தேவையான பொருட்கள், கிளீனிங் சால்வெண்ட் ஒரு எண், காட்டன் துணி, லூப் ஆயில். முதலில் கேம்ஷாஃப்ட் மற்றும் அதன் முக்கிய பங்கு பற்றி அறிந்து கொள்வோம். ஒரு கேம்ஷாஃப்ட் என்பது ஒப்பீட்டளவில் அடிப்படை கூறு ஆகும். ராடு நிலைய நீளம் அல்லது ஷாஃப்ட் வடிவமைக்கப்பட்ட லோபுகள் அதனுடன் அமைந்திருக்கும். ஒரு நவீன இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினில் அது பொதுவாக சிலிண்டர் பேங்கிற்கு நேராக அமைந்திருக்கும். அங்கிருந்து அவை வால்வுகளை கட்டுப்படுத்தும். ஷாஃப்டின் நகரும் பாகங்கள் கேம்கள் ஆகும். ஒரு கேம் அதன் எளிய வரையறையில் ரொட்டேஷனல் மோஷனை லீனியர் மோஷனாக மாற்றும் ஒரு மெக்கானிக்கல் லிங்க் ஆகும், அல்லது நேர்மாறாக. கேம்ஷாஃப்டில் உள்ள கேம்கள் இந்த இடப்பெயர்ச்சியை ஒரு ரேடியல் வடிவத்தின் சுழற்சியின் மூலம் அடைகின்றன, மேலும் ரொட்டேஷனல் ஆக்சிஸுக்கு செங்குத்தாக நகரும் ஃபாலோவர் ஆகும். எந்த கேம்ஷாஃப்டின் முக்கிய பகுதிகளும் லோபுகள் ஆகும். கேம்ஷாஃப்ட் சுழலும் பொழுது பிஸ்டனின் இயக்கத்துடன் லோபுகள் சரியான நேரத்தில் உட்கொள்ளும் மற்றும் வெளியேற்ற வால்வுகளை திறந்து மூடுகின்றன. ஒரு என்ஜினில் அதன் சிலிண்டர் அமைப்பு மற்றும் வால்வ் செயல்பாட்டை பொறுத்து பல்வேறு எண்ணிக்கையிலான கேம்ஷாஃப்ட்டுகள் இருக்கலாம். ஏனெனில் ஒரு சிலிண்டர் வங்கிக்கு குறைந்தபட்சம் ஒரு கேம்ஷாஃப்ட் தேவை. அவற்றின் கேலிபரேஷன் சேம்பருக்குள் நுழையும் காற்று எரிபொருள் கலவையின் அளவை துல்லியமாக கட்டுப்படுத்துகிறது. மேலும் முந்தைய இக்னிஷனில் செலவழிக்கப்பட்ட எக்ஸாஸ்ட் வாயுகளை திறமையாக அறையிலிருந்து வெளியேற்றி அடுத்த கட்டத்திற்கு வழிவகுக்கும். என்ஜின்களில் கேம்ஷாஃப்ட்டுகளின் பல்வேறு ஏற்பாடுகள் உள்ளன. மிகவும் பொதுவான சில: சிங்கிள் ஓவர்ஹெட் கேம் SOHC, டபுள் ஓவர்ஹெட் கேம் DOHC. இப்போது கேம் லோப் உயரத்தை சரிபார்க்கும் செயல்முறையை செய்யலாம். கேம் ஷாஃப்டை V பிளாக்குகளுக்கு இடையில் வைக்கவும். கேம் உயரம் வரை மைக்ரோமீட்டரின் அசையும் திம்பளை தளர்த்தி கேம் லோப் மற்றும் பேஸ் இடையே மாட்டவும். ராட்சட் மூலம் அதை இறுக்கி ராட்சட் சத்தம் கேட்கும் போது சுழற்றுவதை நிறுத்துங்கள். ரீடிங்குகளை குறித்து வைத்து உற்பத்தியாளரின் பரிந்துரைக்கப்பட்ட ரீடிங்குகளுடன் ஒப்பிடவும். இதேபோல் கேம்ஷாஃப்ட் ஜர்னலில் டயல் கேஜை வைத்து டயல் கேஜில் பூஜ்ஜிய நிலையை அமைக்கவும். கேம்ஷாஃப்டை மெதுவாக திருப்பி டயல் கேஜில் ஏதேனும் விலகலை குறித்து கொள்ளவும். டயல் கேஜ் விலகல் அளவீடுகளை குறித்து வைத்து உற்பத்தியாளரின் பரிந்துரையுடன் ஒப்பிடவும். உண்மையான பரிந்துரைகளுடன் அளவீடுகள் பொருந்தவில்லை என்றால் கேம்ஷாஃப்டை மாற்றவும். கேம்ஷாஃப்ட் ஜர்னல் தேய்மானம். ஜர்னல் தேய்மானங்களை அளவிடுவதற்கு பிளாஸ்டிக் கேஜ் பயன்படுத்தவும். ஹவுசிங்ஸ் மற்றும் கேம்ஷாஃப்ட் ஜர்னல்களை சுத்தம் செய்யவும். சிலிண்டர் தலையில் கேம்ஷாஃப்ட்டுகளை நிறுவவும். கேம்ஷாஃப்ட் ஜர்னலில் முழு அகலத்திற்கு அளவிடும் பிளாஸ்டிக் துண்டுகளை வைக்கவும். கேம்ஷாஃப்ட் ஹவுசிங்கை நிறுவவும். குறிப்பிட்ட முறுக்கு விசையை பெறும் வரை 2 அல்லது 3 முறை இருக்கும் வரிசையை மீண்டும் செய்வதன் மூலம் கேம்ஷாஃப்ட் ஹவுசிங் போல்ட்டுகளை சமமாகவும் படிப்படியாகவும் எண் வரிசையில் இருக்கவும். கேம்ஷாஃப்டை திருப்ப வேண்டாம். ஹவுசிங்கை அகற்றி பிளாஸ்டிக் உறைகளை அளவிடும் அளவை பயன்படுத்தி அதன் பரந்த புள்ளியில் அளவிடும் பிளாஸ்டிக் அகலத்தை அளவிடவும்.
சில என்ஜின்கள் ராகராமுக்கு பதிலாக டாப்பெட் மற்றும் ஷிம்களை பயன்படுத்துகின்றன. இது போன்ற சந்தர்ப்பங்களில் டாப்பெட்டின் சேதத்தை சரிபார்த்து டாப்பெட்டின் வெளிப்புற விட்டம் மற்றும் சிலிண்டர் ஹெட் போர் அளவை அளவிடவும். அனுமதியை கணக்கிடுங்கள். அது அதிகமாக இருந்தால் டாப்பெட் மற்றும் ஷிம் ஆகியவற்றை மாற்றவும். கேம்ஷாஃப்டின் எண்ட் பிளேயை சரிபார்க்க சிலிண்டர் தலையில் கேம்ஷாஃப்டை வைக்கவும். அனைத்து பேரிங் கேப்புகளையும் வைத்து உற்பத்தியாளரால் குறிப்பிடப்பட்ட சரியான டார்க் முறுக்கு மதிப்புடன் சரியான வரிசையில் இருக்கவும். கேம்ஷாஃப்டின் முன் டயலை வைக்கவும். கேம்ஷாஃப்டின் முன் டயலில் தொடர்பு புள்ளியை தொட்டு பூஜ்ஜியத்தை அமைக்கவும். பூஜ்ஜியத்தை அமைக்கும் போது இயந்திரத்தின் பின் திசையில் கேம்ஷாஃப்டை நகர்த்தவும். பூஜ்ஜிய அமைப்பிற்கு பிறகு கேம்ஷாஃப்டை முன்னோக்கி நகர்த்தி டயல் கேஜில் உள்ள விலகலை சரிபார்க்கவும். மதிப்பை குறித்து கொண்டு உற்பத்தியாளரின் விவரக்குறிப்புடன் சரிபார்க்கவும். மதிப்பு பரிந்துரைக்கப்பட்ட மதிப்பை விட அதிகமாக இருந்தால் த்ரஸ்ட் பிளேட்டை மாற்றவும். பயிற்சியின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இதில் கேம்ஷாஃப்டை, அதன் ஜர்னல் தேய்மானம், கேம் லோப் உயரம் மற்றும் இறுதி முனையோட்டம் ஆகியவற்றை ஆய்வு செய்ய கற்றுக்கொண்டோம். இதை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த பயிற்சியை உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் பயிற்சி செய்யுங்கள். நன்றி.